ஈவினிங் பசங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் யோசிச்சுன்னு உட்காந்துருக்கும் போதுலாம் டங்குன்னு மைண்டில் பல்ப் எரிஞ்சுது. காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சு கொடுத்தலாம் சொல்லிட்டு காலையிலேயே என் ஹஸ்பண்ட் மார்க்கெட்டில் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருந்தாரு. சரி இதை வச்சே நம்ம பக்கோடாஸ் போட்டு கொடுத்துடலாம், நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க சொல்லிட்டு அதையே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது நான் எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை லீஃபோட வாங்கிட்டு வந்திருந்தாரு. அந்த லீஃப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு அழகான பூங்கொத்து கிடைச்சிது. கல்யாண பொண்ணுகிட்ட எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா பூங்கொத்து, அந்த மாதிரியே இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அதை கொஞ்ச நேரம் அப்படி இப்படி வச்சு பார்த்து செல்ஃபில் எடுத்து அதுக்கப்புறமா தான் அதை கட் பண்ணி அது சுடுதண்ணில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊறினதுக்கு அப்புறமா தான் அதை எடுத்து மிக்ஸ் பண்ணால் அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன மசாலா போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு, பியூர் மிளகாத்தூள் கொஞ்சம், தனியாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா தூள் கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்து, இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுரும். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஹீட்டான காலிஃப்ளவரை போட்டு கோல்டன் ஃப்ரை வந்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் ஒரு திருப்பு போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சுட எடுத்து பிளேட்டில் வச்சு அது மேலே லேசாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு 2 வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சு பசங்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்தோம்னா டேஸ்ட் அப்படி இருந்தது. உண்மையாகவே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது தான் சொல்ல முடியும். நானாக இதை செஞ்சேன் அப்படின்ற அளவுக்கு எனக்கே தோணுச்சு. அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக மொறுன்னு நல்லா சுட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பசங்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்கணும்ல. வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசங்கிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம். லவிமா, இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லு. ரொம்ப சுடுது. அம்மா ரொம்ப கிறிஸ்பியா மொறுன்னு இருக்குதுமா. டேஸ்டாக இருக்குதா?